ஒரு சொல் படிக்கணும்னு நினைக்கிற சாமி, அப்போ கழுத்து வலி வருது, இல்லை கால் ஏதாவது அடிபட்டுருது, இல்லை படிக்கவே வேணாம்னு தோணுது சாமி. சரி, நான் ஒன்று கூறுகிறேன், கேட்டுக்கொள். என் தம்பி கருப்பு 3 மாத கடினம் 30 வருடம் சந்தோஷம். அப்படி என்றால் ஒரு வாக்கு சொல்கிறேன், கேட்டுக்கொள். ஒரு தென்னை மரம் இருக்கிறது, அது கன்றாக கொண்டு வைக்கின்ற தருணம், அந்த மரம் வருகின்ற தருணம் 3 வருட காலங்கள். சரியா? 3 வருட காலம் கழித்து வளர்ந்து அதன் பிறகு அது 30 வருடம் பலன் கொடுக்கும். முதலில் பூ பூத்து காய் காய்த்து, அதன் பிறகு இளநீராக, அதன் பிறகு தேங்காயாக, அப்படி அந்த மரத்தில் எல்லாமே நமக்கு தேவைகளாக பயன்படுவது. கன்றாக வைக்கின்ற பொழுது மரமாக வாழ்ந்து வருகின்ற தருணம் உனக்கு 3 மாத கடினம் போல் 3 வருடமாக கடினப்பட்டாலும் சரி அந்த மரம். அதன் பிறகு பூ பூத்து விடுகிறது. அந்த மரத்தில் வருகின்ற ஓலையும் நமக்கு தேவைப்படுகிறது. அதில் வளர்கின்ற பூக்களின் மத்தியில் காயாக பிஞ்சாக வந்து இளநீராக இருப்பது தேவைப்படுகிறது. அதன் பிறகு முற்றின பிறகு தேங்காயாக மாறுகிறது. அந்த தேங்காயும் நமக்கு தேவைப்படுகிறது. அதில் மேலே இருக்கின்ற ஓடும் தேவைப்படுகிறது. அதற்கு மேலே இருக்கின்ற பஞ்சும் தேவைப்படுகிறது. இப்படி அந்த மரத்தில் இருக்கின்ற அத்தனையும் நமக்கு தேவைப்படுகின்ற காலம், அது வளர்ந்து பிஞ்சாயி பூ பூத்து பிஞ்சாயி காய்கள் புனைத்து தேங்காயாக மாறி, அதன் பிறகு அந்த தேங்காயை முளை வைத்து திரும்பவும் ஒரு மரமாக ஆக்கிவிடலாம். அது போலதான் உன் வாழ்க்கையில் 3 மாத கடினம் படிப்பு. அந்த படிப்பு படித்து அரசாங்க உத்தியோகத்தில் போய் உட்கார்ந்து விட்டால், அந்த அரசாங்க உத்தியோகம் என்பது 30 வருட கால கனவை உனக்கு பூ பூத்தது போல், பிஞ்சு காய்த்தது போல், இளநீர் காய்த்தது போல், தேங்காய் காய்த்தது போல், அதன் பிறகு அதனுடைய மேலே ஓடும், அதன் பிறகு மேலே இருக்கின்ற நாரும், அதன் பிறகு முற்றின தேங்காவை திரும்பவும் ஒரு கன்றாக விதை விதிப்பதற்கு இப்படி ஒரு தருணம் உனக்கு இருக்கிறது. அந்த தென்னை மரம் போல் வாழ வேண்டுமா? ஒன்றுமே இல்லாமல் சிறு செடியாக பூத்து மல்லிகை பூ பூக்கின்றது. செடியில் அது பூத்து விடுகிறது. காலங்கள் கொஞ்சம் காலங்கள் தான். ஆனால் அந்த மல்லிகைப்பூ செடி பூத்து அந்த பூ பூத்த பிறகு அந்த வாசனையாக இருந்துவிட்டு கொஞ்சம் காலையில் அழிந்து போகின்ற செடியாக வாழப்போகின்றாய். அதை உற்று நோக்கி கொண்டால், நாம் தென்னை மரம் போல் வாழ்ந்தால் வாழ்க்கை நமக்கு நல்லபடியாக இருக்கும். சரியா? நல்லது நடக்கட்டும், பேர் புகழ் சிறந்து விளங்கட்டும். சரியா? பாகிஸ்தானம் என்பது நெற்றியில் இருக்கின்ற ஒவ்வொரு பார்வையில் இருக்கின்ற ஒவ்வொரு துளிகளும் நமக்கு சொந்தமாக இருக்க வேண்டும். சரியா? வாக்கு சுத்தம். அவ படிக்கிறதுக்கு இன்னும் கன்ஃபியூஸ்ல இருக்கா. ஐஏஎஸ் பண்ணலாமா, ஜட்ஜ் படிக்கலாமா, இந்த மாதிரியே இருந்துட்டு இருக்கா. அவளுக்கு அவ எது வேணா படிக்கலாமா, அவ இஷ்டப்படி. என்ன படிப்பு என்றாலும் பரவாயில்லை. 3 மாத கடினமா, அதன் பிறகு அரசாங்க உத்தியோகம். சரியா? சரி. வேற என்ன கேள்வி? சீக்கிரம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்தது எனக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் பார்த்துட்டு இருக்கேன். அது சரியா கூடி வரப்போகிறது. அது இப்பொழுது கிட்ட நெருங்கி கொண்டு வருகிறது. சரி சரி. சரியா? சரிங்க சார். அது நடப்பதற்கான சூழ்நிலைகள் வந்துவிட்டது. சரி. அடுத்தது இப்போ கார் வாங்கியிருக்கேன். நாங்கள் வாங்கிட்டு அதை பூஜை பண்ண பிரச்சனை இல்லை. வாழ்க்கையில் வெற்றியினுடைய ரகசியம். ஓகே சார். அதை உணர்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வந்தால்தான் வாழ்க்கை. சரியா? அடுத்தது பாப்பாவுக்கு இப்போ கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொல்கிறீங்களா சாமி? அப்படி அல்ல.
மகள் நினைப்பதை தான். ம். சரியா? ஏன்னா ஏப்ரல் மேலே பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கோம். அது பார்க்கலாமா இல்லை படிப்பு முடித்த பிறகு பார்க்கலாமா? படிப்பு முடித்தால் மிகவும் நல்லது. சரி. என்ன மகளை சொல்லி கேட்டால்? ஆமாங்க சாமி, படிப்பு முடிச்ச பிறகு. சரி, நல்லது நடக்கட்டும். இன்னும் நாட்டில் இருக்கிறது. மகாராஜா மாயாண்டியும் இருக்கிறேன், தம்பி சுடலையும் கருப்பும் இருக்கிறார்கள், என் தம்பி முனீஸ்வரர், என் தாய்களும் 2 பேரும் இருக்கிறார்கள். புது வரவாக இந்த வீட்டினுள் வந்து விடுவார்கள். ஏற்கனவே கும்பிட்டு கொண்டு இருக்கலாம், ஆனா உயிருள்ள ஒரு மாட உயிர் போல் நிறைந்திருக்கின்ற தருணமாக உள்ளே வந்து உட்கார்ந்து விடுவார்கள். இனிமேல் இந்த வீட்டில் ஒரு வாசனை நிறைந்த, சந்தன வாடை நிறைந்த இடமாக, விபூதியுடைய வாடை அதிகம் நிறைந்ததாக இருக்கக்கூடிய தருணமாக இருப்பது. நீங்கள் அந்த கழிப்பு ஏதோ சொன்னீங்க சாமி, அதுக்கு நாங்கள் எதனா பண்ணணும்? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. சரி சரி, நல்லது நடக்கட்டும். சரி. என் தாய் அங்கார பரமேஸ்வரியே, என் தாய் வாராகி,